வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன். அதாவது கும்பம் ராசிக்கான வார ராசி பலன் 22ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 28ஆம் தேதி பிப்ரவரிக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக கும்பராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதிய ஐடியா வரும். புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அது அவங்களோட லைஃப் லைனையே மாற்றக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒரு நல்ல ஒரு முடிவெல்லாம் இந்த ஐடியாலாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீ ரொம்ப நாளாக மனசில் நினச்சிருக்கிற எண்ணம்லாம் இப்போது செயல்பாடாக மாறுறதுக்கு தொடங்கிறதுக்கான வாரம் தான் இந்த வாரம். கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலுமே ஒரு உறுதியான ஒரு நல்ல மாற்றத்தை தரத்துக்கான ஆரம்பம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஏற்பட போகுது. அது ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி ஒரு நல்ல பலன் தரக்கிறது கிடைக்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் கும்பராசி பொறுத்தவரையில். வேலை தொடர்பாக புதிய நியூஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களை பார்த்து ஒரு நல்லா கவனிச்சிட்டே இருந்த உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல புதிய பொறுப்பு கொடுப்பாரு. அதை நீங்கள் திறம்பட நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு புதுசாக ஐடியா வச்சு இதை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட வளர்ச்சிக்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும். நீங்கள் அதை செயல்படுத்துங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய கிளைண்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் நிறைய ஓப்பன் ஆகும். அங்கே சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஃபாரின்லேருந்தோ இல்லை ரொம்ப தூரமான இடத்துங்கள்லேருந்தோ எந்த முயற்சி செய்கிறீங்கனாலும் அது ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு பலன் கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஆரம்பமாகும். அதே நேரத்தில் இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு சின்ன வேலை முயற்சி செஞ்சீங்கனாலும் அது பெரிய வளர்ச்சியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கும்பம் ராசி பொறுத்தவரையில் இந்த வாரம் பண வரவை பொறுத்தவரையில் சீராக இருக்கும். திடீர்னு செலவு வரும். குறிப்பாக ஏதாவது உங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை ட்ராவல் எக்ஸ்பென்ஸ், அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கான சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். வருமானம் சீராக தான் இருக்கும். புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள். அது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் திரும்ப கேட்டுகிட்டே இருங்க. அது உங்களுக்கு கலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப மதிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத எடுத்து அது செயலாக்கிறதுக்கு உங்கள் ஃபேமிலியிலேருந்து கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்க போகுது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஓல்டு ஃப்ரெண்டு கூட நீங்கள் மீண்டும் பார்க்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அவர்கிட்டேருந்தும் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் கொடுத்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு யோசனை பண்ணுவீங்க. அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கான ஒரு வாரம் இந்த வாரம். அது கவனமாக செயல்படுத்துங்க. இந்த வாரத்தோட நடுப்பகுதியில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்கும். பிகினிங்லேயும் இந்த வாரத்தோட கடைசியிலையுமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாரத்தோட நடுப்பகுதி மட்டும் கொஞ்சம் அமைதியாக யோசனை பண்ணி செய்யுங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அது ஒரு செயலாக்கம் ஆக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு புது ஐடியாலாம் வரும். அதாவது உங்களோட வேலை சம்மந்தமாக, உங்கள் லைஃப் சம்மந்தமாக அதிலெல்லாம் ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அது உங்களுக்கு ஒரு சரியான வழி காட்டும். அதுபடி போகிறது கூட நல்லது. மனசில் நினைக்கிற மாதிரி செய்யுங்க. அது ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தரும். இதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணணுன்னா நீங்கள் தியானம் பண்ணுங்கள். கொஞ்சம் அமைதியாக விடிய காலையில் கொஞ்சம் ரெஸ்ட்டாக மனசு அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல மனசு அமைதியையும் உங்களோட மன வளர்ச்சிக்கும் அது ஒரு நல்ல ஏற்பாடாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். உடல் நலம் இந்த வாரம் பொறுத்தவரையில் சீராக தான் இருக்குது. தூக்கம் மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. அது தூக்கம் குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு டயர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேலன்ஸ்டாக நீங்கள் தூங்குற நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாமல் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சின்னதாக கால்லையோ இல்லை மூட்டுலேயோ வலி ஏற்படும் உங்களோட ஒர்க் ப்ரெஷர்னால். அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
இந்த நாள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்க போகுது. இந்த 2 நாள் நல்லா உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மண்டே மட்டும். திங்கட்கிழமை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. திங்கட்கிழமை செய்கிற வேலைகளை வந்து நல்லா யோசனை பண்ணி முக்கியமான வேலைகள் செய்யுங்க. தவிர்க்க முடியலன்னா செய்யுங்க, இல்லைன்னா அடுத்து புதன்கிழமையோ சனிக்கிழமையோ செஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரையில் உங்களுக்கு 4ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். அதே சமயத்தில் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரும் ஆஷ் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு இந்த வாரம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கும்பம் ராசி பொறுத்தவரையில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை தைரியமாக செயல்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது வந்து உங்களை ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி கூட்டிகிட்டு போகிற வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை பொறுமையாக கேட்டதற்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிற ராசி பலன் நிகழ்ச்சியில். ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதற்கு. வணக்கம்.